ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோட வந்திருக்கு. அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேடிங்கில் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா வீடியோவில் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லை யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ட்ரேட் பண்ணுறாங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக சொல்லப்படும். மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆன்ல பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணால் வீடியோ புரியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் என்ன. சப்போர்ட்னால் ஒன்றும் இல்லை, இந்த பாட்டமில் வருது பார்த்தீங்களா, ஒன் செகண்ட். சப்போர்ட் ஃபஸ்ட்டு நம்ம சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸாக அதை நம்ம எங்கே எப்படி எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, இந்த 3 ஐகான் இருக்குது பார்த்தீங்களா, ஒன் செகண்ட் நான் காட்டுறேன். இந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணால் பென்சில் இருக்கும். இந்த பென்சிலை கிளிக் பண்ணால் தூக்குங்க. இது ஃபுல்லாக ட்ராயிங்ஸ்ன்னு இருக்கும். இந்த ட்ராயிங்ஸில் வந்து நிறையா இப்போ ட்ராயிங்ஸ்லாம் இருக்கும். ஏஆர்சி அப்படின்னு நிறையா நீங்கள் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்க, இந்த ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா தெரியும். இதை வச்சு அதில் நம்ம இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஹரிசாண்டல் லைன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹரிசாண்டல் லைன், அதை தான் நம்ம தொட்டால் அது ஒரு ஹரிசாண்டல் லைனாக தெரியும். ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் நேராக வந்துகிட்டே இருக்கும், அது ஹரிசாண்டல் லைன். அதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுங்க. இப்போ ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்துச்சா, இந்த ஹரிசாண்டல் இங்கே ஒரு மேலே பார்த்தீங்களா, இங்கே ஒரு கண்ணு மாரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த கண் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணை நம்ம இப்போ வந்து கிளிக் பண்ணுறோன்னு வச்சுங்க. இதை பண்ணால் அந்த ஹரிசாண்டல் லைன் காணாமல் போய்டும். இப்போ நம்மளுக்கு இது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இது இந்த ஹரிசாண்டல் லைன் சொல்லிட்டு இங்கே காட்டுதா, டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா இங்கே ஒரு ஆரோ மார்க் மாதிரி சின்னதாக இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுங்க. அதை கிளிக் பண்ணால் அது போயிடும். ஆனால் அந்த வார்த்தை போயிடுச்சு. இப்போ அந்த லைன் நம்ம வச்சது போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்குது ஏற்கனவே. இங்கே பார்த்தீங்களா 1 இருக்குது, ஒன் செகண்ட். இங்கே பார்த்தீங்களா 1 இருக்குது பார்த்தீங்களா. அப்படின்னா நம்ம ஒரு ஹரிசாண்டல் லைன் வச்சுருக்கோம். நம்ம எது வேணால் வச்சுக்கலாம், அது மட்டும் வச்சா தான் 1 இல்லை. பாருங்க, ஒன் செகண்ட். இன்னொரு ஹரிசாண்டல் லைன் வைக்கிறேன், இல்லை பேரலல் லைன். ஆனால் இப்போ எதுவுமே டிசேபிளாக இருக்கும். ஏன்னா இந்த கண்ணை நம்ம ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். கண்ணை ஆன் பண்ணால் இந்த பாருங்கள். இப்போ இதையும் சேர்த்து 2 காட்டு தான். நம்ம எத்தனை அதுக்குள்ளே வச்சுருக்கோமோ அது அப்படியே காட்டு. இதே வேறு சார்ட்டில் போனால் அப்படியே இருக்குமான்னு கேட்டால் அது இருக்காது. நம்ம எந்த சார்ட்டில் சூஸ் பண்ணணுமோ அந்த சார்ட்டில் தான் அது இருக்கும். ஓகேவா. இப்போ நம்ம எந்த சார்ட் சூஸ் பண்ணி, சரி ஏதோ ஒரு சார்ட் நம்ம புதுசாக ஒரு சார்ட் சூஸ் பண்ணிக்கலாம். சரி, அந்த 3 டாட் கிளிக் பண்ணிட்டு பென்சிலை கிளிக் பண்ணிட்டு மேலே தூக்குனிங்களா, ஹரிசாண்டல் லைன் இருக்கும். அந்த ஹரிசாண்டல் லைன் தொட்டு இது ஒரு ஹரிசாண்டல் லைன். இதுமாரி நம்மளுக்கு எத்தனை தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்ஸிமம் 2 மினிமமாக 2 யூஸ் பண்ணணும். ஒன்று வந்து சப்போர்ட்டு, ஒன்று ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. சப்போர்ட்னா எதுனா, இப்போ இந்த லைனில் கீழே வருது பார்த்தீங்களா, இந்த லைன் வந்து இப்போ சார்ட் வந்து மேலே போய்ட்டு திரும்பி கீழே வந்துட்டு. இப்போ இந்த சார்ட்டு வந்து கீழே போகும் பார்த்தீங்களா, இப்போ இதுதான் சப்போர்ட்னுவாங்க. ஏன்னா இப்போ இது சப்போர்ட்டு. இன்னொரு லைன் வச்சுருக்கேன் பாருங்கள், ஹரிசாண்டல் லைன். அது போய்ட்டு மேலே வைக்கிறேன். இப்போ இது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஏன் இது ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட்னு கேட்டிங்கன்னா, இப்போ சார்ட் பார்த்தீங்களா, இப்போ கீழே நோக்கி வந்துட்டுருக்கு. அப்போ அது கீழே நோக்கி வருது. எதை வந்து இப்போ வந்து அந்த நம்ம வச்ச ஹரிசாண்டல் லைனை கிளிக் பண்ண போதுன்னா அதுதான் சப்போர்ட்டு. இப்போ இதுதான் சப்போர்ட் லைனு. இதுவே வந்து இந்த சார்ட் வந்து இப்படி மேலே நோக்கி போச்சு, இதை போய் கிளிக் பண்ண போச்சுன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ்னுவாங்க. இதான் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள். இப்போ நம்ம ஒரு சார்ட் எடுத்துருக்கோம். இந்த சார்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஓகே, இந்த சார்ட்டை நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சு. ஆனால் இந்த சார்ட்டில் வந்து இப்போ வந்து ஆரம்பிச்சிச்சு, இங்கே ஆரம்பிச்சிருக்கு. ஒன் செகண்ட், இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இங்கே கீழே வந்து இங்கே முடியுமா, எங்கே முடியும் நம்மளுக்கு தெரியாது. இப்போ அதை கண்டுபிடிக்க தான் இந்த ஹரிசாண்டல் லைன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. அதுதான் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணணும். மெயினாக வந்து இந்த சார்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே வந்து அதுதான். ஏன்னா பார்த்தீங்களா, ஒன் செகண்ட், இங்கே பார்த்தீங்களா, இது வந்து மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு, இதுவும் மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு. அப்படியே மேலே போயிட்டு இப்போ கீழே வருது. திரும்பி மேலே போகுமா இல்லை கீழே வருமா, நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு மட்டும் தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஏன்னா வந்து இப்போ இந்த இடத்துலாம் எப்படி முடிஞ்சிருக்கு, இப்போ இங்கே எதனா ஒரு சப்போர்ட் வச்சுருந்துருக்கணும். இது ஒரு சப்போர்ட்டு, இது ரெசிஸ்டன்ஸ்னுவாங்க. ஓகேவா. இப்போ இந்த இடத்த ரீச் ஆனவுடனே திரும்பி மேலே போயிருக்கு. இப்போ அந்த இடத்துல ரீச் ஆகிடுச்சு அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது. இப்போ இவ்வளோ தூரம் கீழே வரும். இப்போ வந்து இது வந்து இவ்வளோ தூரம் வருது. இப்போ இவ்வளோ தூரத்தில் வந்து இங்கே கீழே அடிச்சுட்டு திரும்பி மேலே தான் போகணும். நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு மட்டும் தான் கண்டுபிடிக்குது. பார்த்தீங்களா, நான் சொன்னேன். இப்போ பாருங்கள், நான் சப்போர்ட் வச்சுருக்கேன். இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக வைக்கிறேன். கரெக்டான சப்போர்ட் நான் இன்னும் வைக்கல. ஓகே, இப்போ நான் ஒரு சப்போர்ட்டுக்கு கீழே வச்சுருக்கேன். இப்போ இந்த லைன் வச்சுருக்கேன். இதான் வந்து ஹரிசாண்டல் லைன் தெரியுங்களா. இப்போ பார்த்தீங்களா, கீழே வந்துட்டு இப்போ வந்து ஈக்குவலாக போகுது சார்ட்டு. எப்படி வந்து இப்படி வந்துருந்துச்சு சார்ட்டு, இப்போ வந்து திரும்பி வந்து இப்படி போகாமல் இப்போ இப்படியே போகுது. அது கொஞ்ச நேரம் போது திரும்பி மேலே போகும், இல்லை கீழே கூட வரலாம். அதுக்கு எப்படி தோண்டா மாறும். இப்போ நம்ம அதை கண்டுபிடிக்க தான் இந்த ஹரிசாண்டல் சப்போர்ட் வச்சு யூஸ் பண்ணுறது. ஓகேவா. ஹரிசாண்டல் லைனை வச்சு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறது. இப்போ பார்த்தீங்களா, சார்ட் வந்து திரும்பி லைட்டாக க்ரீன் வந்து மேலே போயிட்டு வருது. இது வந்து மேலே போகும். இப்போ தெரிஞ்சா நம்மளுக்கு இந்த லைன் கீழே கிட்ட வந்துட்டு மேலே போக ஆரம்பிச்சு. அப்போ தெரிஞ்சு நம்ம இந்த சார்ட் வந்து கீழே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது
அப்படின்றது தான் இது மெயினாக வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சார்ட்டை யூஸ் பண்ணுறது. சாரி, இந்த சார்ட்டுன்ற இந்த ஹரிசாண்டல் லைன் யூஸ் ஆகுது. அதுதான் வந்து கீழே இருக்க லைன் பேர் தான் வந்து சப்போர்ட்டு, மேலே இருக்க லைன் பேர் ரெசிஸ்டன்ஸ். இதை மறந்துடாதீங்க சரியா. கீழே இருக்கிறது சப்போர்ட்டு, கீழே இருக்கிறது வந்து சப்போர்ட்டு, மேலே இருக்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம எப்படி ட்ரேடிங் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லிருப்பேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதில் தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து நான் ஒரிஜினல் கரெக்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கேன். எப்படி வைக்கணும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் அது சொல்லி அப்போ எப்படி ட்ரேட் பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸ்னால் எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சார்ட் முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இப்போ இவ்வளோ தூரம் வருது, இங்கே முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா. இந்த இடத்துல முடிஞ்சு திரும்பி ரிவர்ஸ் அடிக்குது பார்த்தீங்களா. தப்போஸ் இப்போ இவ்வளோ தூரம் வந்துச்சு, திரும்பி இப்போ கீழே போகுது. திரும்பி இப்போ நம்ம இந்த இடத்துல ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு, எது இந்த ஏரியாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் இப்போ வந்து இந்த இடம், ஆனால் இன்னும் இவ்வளோ கேப் இருக்குது. இப்போ இந்த கேப்பு தான் வந்து ரீச் ஆகும். எனக்கு வந்து ப்ரெடிக்ஷன், நம்ம வந்து ட்ரேடிங்கில் என்ன பண்ணுறோம், ப்ரெடிக்ஷன் தான் பண்ணுறோம். அப்போ வந்து இவ்வளோ தூரம் வந்து திரும்பி கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்கு தான் இந்த லைன் நம்ம கண்டுபிடிக்கும். இப்போ நம்ம இவ்வளோ தூரம் சொல்லிருக்கேன் பாருங்கள், இவ்வளோ தூரம் போயிட்டு இப்போ திரும்பி கீழே வந்துட்டு இப்போ திரும்பி மேலே வருது. இப்போ இந்த இடத்துல வந்து முடிஞ்சு கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது, இல்லை மேலே கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம அதை வந்து வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். அதனால தான் சொல்லிட்டு இப்போ இதை வச்சு இப்போ இவ்வளோ தூரம் வச்சுருக்கோம். சரி, எல்லாத்தையும் போட்டேன். இப்போ இந்த லைனில் நம்ம இங்கே வச்சுருக்கோம். இவ்வளோ தூரம் வந்துச்சு, திரும்பி இப்போ கீழே வருது. ஓகேவா, அந்தமாரி தான் இந்த எண்டிங் பாயிண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. கரெக்டாக இந்த சார்ட்டில் வந்து கேண்டில்ஸ்லாம் வந்து இப்போ இவ்வளோ தூரம் மேலே போய் திரும்பிக்கல, இதுதான் எண்டு, இதுதான் ஒரு ரெசிஸ்டன்ஸ். மேலே பார்த்து சார்ட் முடிஞ்சிச்சு, மேலே பார்த்து முடிஞ்சிச்சுன்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸ். இதே கீழே பார்த்து சார்ட் வந்து இப்படி வந்து இவ்வளோ தூரம் கீழே வந்து திரும்பி இப்படி போகுதுன்னா அது சப்போர்ட். ஓகே, இதை நம்ம எப்படி வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அக்யூரேட்டாக வைக்கணும்னா பாருங்கள். இப்போ நான் இது எல்லாத்தையும் எடுத்துகிறேன், வேறு சார்ட் போயிடுறேன். ஓகே, இதை கேன்சல் பண்ணால் ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு இது வேணான்னா இங்கே ஒரு சொன்னில் ஏற்கனவே சொல்லிப்பேன், இந்த 2 மாரி ஆரோ மார்க்கு ரைட் சைடில் பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ அதை தொட்டிங்கன்னா ட்ராயிங் இருக்குது, கிளிக் பண்ணிங்கன்னா இருக்கா, இங்கே ஒரு ராங் மாரி இருக்கா, இந்த இடத்துல ஒரு ராங் மாரி இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ட்ராயிங்காக போயிடும். இல்லை எது வேணாலும் அது கூட போய்க்கலாம். ஏன்னா ஒரே கலர்லாம் வராது, எந்த கலரில் வேணால் வரும். நீங்கள் கலர் கூட மாற்றிக்கலாம். அதுக்கு கலர் நீங்கள் மாற்றிங்கன்னா அது பாருங்கள், ஒன்றும் இல்லை. அதே தொட்டு ஹரிசாண்டல் கிளிக் பண்ணிட்டீங்களா. இப்போ அந்த பென்சில் மாரி இந்த ஏரியாவில் ஒன்று இருக்குது பாருங்கள், லைட் பிளாக்கில் இருக்கா இந்த இடத்துல. அதை கிளிக் பண்ணிட்டு செகண்ட் லோட் ஆகுது. லோட் ஆகுது, கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குது. சரி, அந்த பென்சிலை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கலர் மாற்றிக்கலாம், இல்லை இன்னொன்று கூட க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா, அது ஒன்றும் இல்லை. இந்த கண்ணை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும், இல்லை கண்ணை ஆன் பண்ணால் ஆன் ஆகிடும். இந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணால் மூவ் ஆகிடும். ஓகேவா, இப்போ இதில் வச்சுருக்கேன். இப்போ கேண்டில் வந்து இப்போ இந்த இடத்துல ட்ரேட் ஆகுது, இந்த இடத்துல இப்போ ட்ரேடிங் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல ட்ரேடிங் ஆகிருக்கு. இந்த சார்ட்டு அதே சார்ட்டே வச்சுருக்கேன். ஓகே, உங்களுக்கு வேறு சார்ட் ஒன்று எக்ஸாம்பிள், ஏன்னா அந்த சார்ட் இப்போ இந்த சார்ட் நம்ம எடுத்துட்டோம். இப்போ இந்த சார்ட் நான் ட்ரேட் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, இப்போ இதில் நம்ம எப்படி சப்போர்ட் நான் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹரிசாண்டல் லைன் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஹரிசாண்டல் லைன் எடுத்துருக்கேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து ட்ரேடிங் வந்து இந்த இடத்துல ஆகிட்டுருக்கு. இன்னும் வாய்ப்பு வந்து இப்போ மேலே பார்த்து போயிட்டுருக்கு சார்ட். ஓகே, மேலே பார்த்து போயிருக்கு. அப்போ நம்ம வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸ் வைக்க போகிறோம். மேலே பார்த்து போனால அது வந்து ரெசிஸ்டன்ஸ் மேலே போயிட்டுருக்கு. இப்போ இந்த இடத்த அது ஏற்கனவே ரீச் ஆகிடுச்சு. அப்போ இதுக்கப்புறம் இதை வைக்கிறது வேஸ்ட்டு. அப்போ இது ஒன்று வச்சுருக்கோம். நான் ஏற்கனவே இந்த இடத்த ரீச் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து மினிமம் 2 வச்சுங்கன்றதுக்கு ரீசன். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல வச்சிட்டோமா, இப்போ நம்ம சப்போர்ட் ஒன்று வைக்கிறோம். இப்போ நான் ஒன்றும் நான் கரெக்டாக வைக்கல. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இதுவும் மட்டும் தான் சூஸ் பண்ணி இப்போ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் வச்சுட்டேன்னு வச்சுங்க. இப்போ சப்போர்ட் ஒன்று வச்சுருக்கேன், கீழே வச்சுருக்கேன். இப்போ கீழே வச்சுட்டேன். ஆனால் வந்து இதை வந்து தாண்டி மேலே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ போயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு திடீர்னு மேலே போகும். அப்போ அதுக்கு அடுத்ததுக்கு தான் இன்னொன்று வச்சுக்கலாம். மொத்தம் மேக்ஸிமம் நம்ம 4 வச்சு யூஸ் பண்ணலாம். 4 எதுக்குன்னா நம்ம வந்து அப்பப்போ போயிட்டு உள்ளே போயிட்டு வர முடியாது. நம்ம ஒரு 4 எடுத்து வச்சுக்கிட்டோன்னு வச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து நான் சார்ட்டை சின்னதாக வைக்கிறேன். சார்ட் ஆகிருக்கலாம், இவ்வளோ தான் சின்னதாகும். நான் இப்போ மேக்ஸிமம் வந்து சப்போர்ட் இங்கே வச்சுட்டேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு சார்ட் வந்து இவ்வளோ தூரம் இது வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு அடுத்தது ஒரு வேளை இங்கே வந்து இது ஒரு சப்போர்ட்டாக கூட நான் வச்சுருப்பேன். அது உங்கள் விருப்பம் தான். நீங்கள் வந்து கன்ஃபார்ம் இது ஒரு சப்போர்ட், ஆனால் சப்போர்ட்ன்றது கீழே வரணும் சார்ட்டு. ஓகேவா, இப்போ இங்கே ஒன்று வச்சுருக்கேன், இன்னொன்று கிளிக் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் எதில் வேணால் அது தொட்டு ரிட்டர்ன் ஆகலாம். ஏன்னா இதில் தான் தொட்டுட்டு தான் ரிட்டர்ன் ஆகணும் இல்லை. ஏன்னா நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் மட்டும்தான் பண்ணுறோம். ஓகேவா, நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் மட்டும் தான் பண்ணுறோம். இப்போ இந்த கேண்டில் இந்த இடத்துல இந்த லைனை இந்த ப்ளூ லைனை தொட்டு இது ரிட்டர்ன் ஆகலாம், இல்லை இந்த க்ரீன் லைனை தொட்டு கூட ரிட்டர்ன் ஆகலாம். இது எல்லாமே இப்போ கீழே இருக்க லைன் எல்லாமே சப்போர்ட்டு,
மேலே இருக்க லைன் வந்து ரெசிஸ்டன்ஸு. இப்போ இதுவே வந்து கேண்டில் வந்து மேலே பார்த்து போச்சுன்னா அது வந்து இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். அதே கீழே பார்த்து வந்துச்சுன்னா இந்த 4 லைனில் ஃபஸ்ட் லைன் வந்து மேலே இருக்கும். அந்த கேண்டில் வந்து எதை தாண்டோ அது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த லைனை தாண்டிச்சா இது வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். கீழே இருக்குது அடுத்து சப்போர்ட்டாக மாறும். அதையும் தாண்டிச்சுன்னா அது ரெசிஸ்டன்ஸாக. இப்போ ஏன்னா அது எல்லாமே இப்போ ரிட்டன் தான். இப்போ மேலே போனால் தான் அது வந்து ரெசிஸ்டன்ஸ். அப்போ இது கீழே இருக்குது கீழே மட்டும் வந்துட்டு இருந்துச்சுன்னா அது அந்த லைன்லாம் தாண்டி வந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து ரெசிஸ்டன்ஸை மீறி இப்போ சப்போர்ட்டை மீறி கீழே வந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் திரும்பி இந்த லைனு ஒன் செகண்ட். இப்போ வந்து இப்போ ஒரு 3 லைன் வச்சுருக்குங்க. இப்போ வந்து ட்ரேடிங் இப்படி ஆயிடுச்சு, இப்படி இருந்துச்சு, நான் இங்கே வச்சுட்டேன். இப்போ வந்து 1 இது வந்து ஃபஸ்ட் ரெஸ்ட். இப்போ வந்து மேலே போயிட்டு இப்போ கீழே வந்துட்டுருக்கு. நான் இங்கே 1 வச்சுருக்கேன். இப்போ கீழே இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, இது செகண்ட் சப்போர்ட். ஓகே, ஏன் ஃபஸ்ட் சப்போர்ட் வைக்க சொல்லலாம்? ஏன்னா நம்ம ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கும்போது கேண்டில் வந்து திடீர்னு இதையே தொட்டுக்கிட்டு ரிட்டர்ன் ஆகலாம், இல்லை திடீர்னு இது கீழே கூட வரும், இதுக்கப்புறம் கூட மேலே. அப்போ நம்ம அந்த டைமில் போய் தேடி வைக்க முடியாது. ஒரு 4 வச்சுக்கின்னு வச்சுக்கோங்க. மினிமம் டு மேக்ஸிமம் 4. உங்களுக்கு எது வேணுமோ வச்சுங்க. 2 கரெக்டாக எனக்கு 2 போதும்னு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் இதில் வந்து அடிச்சிருந்தா ஓகே. இல்லை எனக்கு 4 வச்சுனா வச்சுக்கலாம், ஏன்னா உங்கள் விருப்பம் தான் இது வந்து. ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல ரீச் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல செகண்ட் இதில் நான் அடிச்சிடறேன். இப்போ ஒரு 4 லைன் வச்சுக்கிறேன், 3 லைன் இருக்கட்டும். இப்போதைக்கு கேண்டில் இப்படி போயிடுச்சு. இப்போ வந்து ரிட்டன் இப்படி ஆயிடுது. இப்போ இது வந்து ஃபஸ்ட் சப்போர்ட். இப்போ இந்த சப்போர்ட் தாண்டிடுச்சுன்னு வச்சுங்க. அப்போ திரும்பி சப்போர்ட்டானு கேட்டால் அப்படி இல்லை. இப்போ வந்து இது தாண்டிடுச்சு. அப்போ இது வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். இப்போ இந்த சப்போர்ட்டை தாண்டி லைனை வந்து அப்போ இது ரெசிஸ்டன்ஸாக மாறும். திரும்பி அடுத்தது தான் வந்து சப்போர்ட்டாக மாறும். அப்போ இது கீழே வருதுன்னா இது சப்போர்ட்டு, மேலே இருக்குது ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? அதை மறந்துடாங்க. இப்போ திரும்பி இது மேலே போச்சுன்னா இது வந்து சப்போர்ட்டாக மாறும். இது இந்த லைனே தாண்டிச்சுன்னா இது சப்போர்ட்டாக மாறி இது ரெசிஸ்டன்ஸாக மாறும். ஓகே, ஒன்றும் இல்லை, இந்த லைனை தாண்டிடுச்சுன்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். எப்படி இருக்கோ நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டு மேலே பார்த்து போச்சுன்னா அது வந்து இப்போ மேலே இருக்க ரெசிஸ்டன்ஸை தாண்டி போயிடுச்சு. இப்போ இந்த லைனை தாண்டி இப்படி மேலே போயிடுச்சுன்னா இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கான்ட்டு. அப்படி இல்லைனா சார்ட்டை மாற்றிட்டு போயிட்டே இருங்க. ஓகே, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தான். இதை நம்ம எப்படி கரெக்டாக அக்யூரேட்டாக வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்து நம்ம வந்து கோடெக்ஸில் வந்து, ஏன்னா வந்து நம்ம ஃபாரெக்ஸ் இல்லை, நம்ம கோடெக்ஸ் தான் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஃபாரெக்ஸ்னால் நம்ம அக்யூரேட்டாக கரெக்டாக வைக்கணும். ஆனால் நம்ம கோடெக்ஸ்க்கு அப்படி இல்லை. ஏன்னா வந்து இது எப்படி வேணால் மாறலாம். நம்ம வந்து ஒரே ஒரு கேண்டில் வச்சு மட்டும் தான் நம்ம ட்ரேடிங்கே பண்ணுறோம். அதனால் நம்ம வந்து அதுதான் வந்து நான் 4 வைக்க சொன்னேன். ஏன்னா ஃபாரெக்ஸ் இந்த ஷேர் மார்க்கெட்லாம் வந்து அவங்க 2 தான் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஏன் 2 ஏன்னா அவங்க அக்யூரேட்டாக சொல்லிடுவாங்க. இப்போ வந்து நீங்கள் சொல்லலாம் ஏன் இத்தனை வச்சுருக்கேன். ஏன்னா வந்து இப்போ இது ஒரு சப்போர்ட்டு, இது ஒரு ரெசிஸ்டன்ஸு. ஓகே, அவங்க கரெக்டாக இங்கே வைப்பாங்க. ஏன் அங்கே வைக்கிறாங்கன்னா, ஏன்னா கன்ஃபார்ம் நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணுறது இந்த ஒரே ஒரு கேண்டிலில் தான் இருக்கும். இந்த ஒரே ஒரு க்ரீன் கேண்டிலில் மட்டும்தான் இருக்கும். அவங்க என்ன ட்ரேட் பண்ணுவாங்க, இவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோ தூரம் இருப்போம். அப்போ அவங்களோட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவங்க கரெக்டாக இவ்வளோ தூரத்தில் வந்து ரிட்டர்ன் ஆகணுன்றது கண்டுபிடிப்பாங்க. அதான் அவங்க வந்து ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒரே ஒரு சப்போர்ட் யூஸ் பண்ணுவோம். நம்ம அப்படி இல்லை, வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கோடெக்ஸில் ஒரே ஒரு கேண்டில். அந்த ஒரே ஒரு கேண்டிலுக்காக மட்டும்தான் நம்ம இவ்வளோ பெரிய ரெசிஸ்டன்ஸ் இவ்வளோ பெரிய சப்போர்ட்டை கண்டுபிடிக்கணும். அந்த சப்போர்ட்டை நம்ம எப்படி வைக்கிறதுனா, இந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ ட்ரேடிங்கில் இருங்க எல்லாத்தையும் ஆஃப் பண்ணேன். இப்போ வந்து இதில் ஒரு எட்ஜ் வருது பார்த்தீங்களா? இந்த எட்ஜு இதான் வந்து நம்ம கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஒரு பேசிக்காக ஒன்றுமே தெரியாது. ஹரிசாண்டல் லைனை வச்சு நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வைக்க தெரியாதுன்னா ஒரு மினிமமாக நம்ம கண்டுபிடிச்சி தான் ஈஸியான வழி. ஒன்றுமே இல்லை, இந்தமாரி ஒரு ஏரியா வரும் பார்த்தீங்களா? கரெக்டாக வந்து இங்கே முடிஞ்சு இப்படி போகும் பார்த்தீங்களா? இப்போ இது கீழே பார்த்துருந்தா சப்போர்ட்டு, இதே மேலேருந்து இப்படி முடிஞ்சிருந்துச்சுன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதேமாதிரி பக்கத்தில் இருக்கிறதா பாருங்கள், அது அடுத்த ரெசிஸ்டன்ஸ். இப்போ இங்கேருந்து முடிஞ்சு இப்படி வந்திருக்கு, இது ஒரு அடுத்த ரெசிஸ்டன்ஸ். இப்போ மேலே பார்த்து இது போயின்னு இருக்குது. இது கீழே பார்த்து முடிஞ்சு இப்போ மேலே போகுது, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இது சப்போர்ட் வளரேன். இது சப்போர்ட்டு, இது ரெசிஸ்டன்ஸ். மேலே பார்த்துருந்தா ரெசிஸ்டன்ஸ், கீழே பார்த்துருந்தா சப்போர்ட். ஓகே, இதுதான் நம்ம மினிமம். ஒன்றுமே ட்ரேடிங் பற்றி தெரியாதவங்க, எனக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னே தெரியாதுன்னா உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ஈஸி. கரெக்டாக வந்து இங்கே வந்து இதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ ஆன் பண்ணிட்டேன். இதை வந்து நான் இங்கேயோ வச்சுருக்கேன். இப்போ வந்து சார்ட் வந்து பார்த்திங்கன்னா, சார்ட்டுக்கு இந்த கேண்டில்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கீழே பார்த்து வந்துருக்கு. அப்போ நம்ம இப்போ கண்டுபிடிக்க பார்த்து கீழே வந்து எங்கள் சப்போர்ட்டில் வந்து எங்கே அடித்து திரும்பியும் மேலே போகன்றது தான் கண்டுபிடிப்போம். இப்போ வந்து இவ்வளோ தூரத்தில் அது கேண்டில் பொறுத்து பார்த்திங்கன்னா அதோட ஈடுக்கு வச்சு நம்ம பார்த்திங்கன்னா கரெக்டாக எங்கே வருது, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ். நம்ம இப்போ ஒரு சப்போர்ட் வச்சிட்டோம், அந்த சப்போர்ட் இப்போ தாண்டுது. ஓகே, இப்போ நம்ம அது இப்போ தாண்டிச்சு அப்போலாம் ட்ரேட் பண்ணக்கூடாது. நான் ஃபஸ்ட்டு இதை வச்சு ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓகே. இப்போ இதோட மேலே இருக்கிறத ஃபஸ்ட்டு வைக்கணும். ஏன்னா இப்போ திரும்பி ரிட்டன் கூட ஆகலாம். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வைக்கிறோம். ஓகே, கீழே வச்சு சப்போர்ட்டு. இப்போ அது மேலே போச்சுன்னா இது போச்சுன்னா ரெசிஸ்டன்ஸு. அது இப்போ கீழே பார்த்து வைக்கிறோம். கீழே பார்த்து இங்கே ஒரு சப்போர்ட், இங்கே வைக்கிறது இது சப்போர்ட்டு. கீழே இந்த கேண்டில் வந்து கீழே பார்த்து வரும்போது நம்ம ஒரு லைன் வச்சோன்னா அது வந்து சப்போர்ட்டு. அதே கேண்டில் மேலே போயிட்டு இருக்குது, இல்லை நம்ம கீழே போகும்போதே மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வைக்கிறோன்னா, ஒரு லைன் வைக்கிறோன்னா, ஒரு எட்ஜில் வைக்கிறோன்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? நான் திரும்பி அதுக்கு தான் சொல்கிறேன். மேலே பார்த்து வைக்கிறது ரெசிஸ்டன்ஸ், கீழே பார்த்து வைக்கிறது சப்போர்ட். நீங்கள் பேருக்கு தெரியலாம் கூட விட்டுலாம். லைன் எப்படி வைக்கணும்னா அந்த கேண்டில் பார்த்து மட்டும் தான், அந்த சார்ட்டை பொறுத்து. இப்போ அது கீழே பார்த்து போயினே இருக்குது. இப்போ அதுக்கு அடுத்தது வந்து இது 3 தாண்டிச்சா, அடுத்து நான் இங்கே வந்து முடியும்னு எனக்கு தெரியும்.
கரெக்டாக இந்த பாருங்கள். அதேமாதிரி சில இடத்துலலாம் இந்த பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்போ எதில் வைக்கணும்னு யோசிக்கலாம். அதோட எட்ஜு ஃபுல்லாக வந்து எங்கேயுமே சில டைம் இப்படி போயிட்டு இப்படி வரும். ஆனால் இப்போ இது ஒன்று வராது. ஏன்னா இது சின்னது, ரொம்ப ரொம்ப சின்னது. அவ்வளோலாம் வந்து கன்ஃபார்ம் வந்து ட்ரேடிங் முடிஞ்சுலாம் வராது. ரிட்டன் இதில் பட்டு தான் போகுன்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா கரெக்டாக ஒரு லைனு ரெண்டுத்துக்கு. இப்போ ஏன்னா இது வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இது வந்து இப்படி வந்து டப்புன்னு இப்படி போய் திரும்பி இப்படியே வந்துச்சு, திரும்பி இப்படி போகுது. அப்போ இது இல்லை, கரெக்டாக இதுதான் எட்ஜி வந்து முடிஞ்சிட்டு திரும்பி ரிட்டன் ஆகணும். லைட்டாக ரிட்டன் ஆகிட்டு திரும்பி கீழே வந்துச்சுன்னா அது வந்து இதுவாகும். சரியா? ஓகேவா? அதனால தான் நான் இங்கே வச்சுருக்கேன், இதில் வைக்கல. ஓகேவா? அதான் வந்து கரெக்டாக இதை வந்து நீங்கள் வச்சு பழகினாலே தெரிஞ்சிடும். கரெக்டாக ஒன்றுமே இல்லை, இது ஈஸி. இந்த சின்னதாக வருது பார்த்தீங்களா? இப்படி முடிஞ்சு இப்படி வருது பார்த்தீங்களா? இதான் வந்து கீழே. அதே மேலாம் இப்படி. இதான் வந்து பேசிக்கான இது ஹரிசாண்டல் லைன் வைக்கிறதுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்குது பாருங்களா? ஓகேவா? எல்லா சார்ட்டுமே அப்படி தான். இப்போ நான் உங்களுக்கு வேறு சார்ட்டில் ஒன்று வச்சு காட்டுறேன் பார்த்தீங்களா? பின் சார்ட் வச்சுருக்கோம். இந்த சார்ட்டில் கேட்டிங்கன்னா இப்போ வந்து கேண்டில் எல்லாமே கீழே பார்த்து போயிட்டுருக்கு. சார்ட்டே வந்து கீழே பார்த்து போயிட்டுருக்கு. இப்போ இதில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலான்னா நம்ம தேடி பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஒரு லைன் எடுத்து ஹரிசாண்டல் லைனை எடுத்துப்போம். இப்போ எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்து வந்துட்டுருக்கு. ஓகே, இதுக்கு தள்ளி லைட்டாக தள்ளி பாருங்கள். நம்ம ட்ரேட் ஆகிற இடத்துக்கு இந்த ட்ரேட் ஆகிற லைன் வருது பார்த்தீங்களா? இந்த லைனு நம்ம இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒயிட்டாக ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த லைன் வந்து நம்ம சார்ட்டை தள்ளி பார்த்தீங்கன்னு வச்சுங்க தெரியும் நம்மளுக்கு வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இருக்கான்னு. இதில் நீ தள்ளி பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு ஹரிசாண்டல் லைன் இன்னும் வைக்கல. அந்த லைன் நம்ம வந்து சூஸ் பண்ணது மட்டும்தான் இருக்குது. இப்போ தான் அந்த ஒயிட் லைனே இங்கே பாருங்கள். அந்த ஒயிட் லைனே இப்போ தான் நம்ம கண்ணுக்கு மாட்டுது. ஆனால் இது டைமிங் பாருங்களா எவ்வளோ தூரத்தில் வந்துச்சு. இப்போ வந்து இங்கே பாருங்கள், இதில் ஒயிட் லைன் நம்ம கண்டுபிடிக்கும் போது 3:06 வந்துச்சு. இப்போ 3:06னா எப்போ அப்படியே லைன் தள்ளி பாருங்கள். 3:06 அப்படியே டைம் பார்த்தீங்கன்னா நேற்று காலைல, இன்னைக்கு காலைல, இது நைட்டு 3 மணியோடது. நேற்று நைட்டுக்கு நம்ம வந்து இதில் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுனாவே ஒரு நாள் முன்னாடி மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஒரு நாள் முன்னாடினா இப்போ நேற்று இன்னிலேருந்து நேற்றோட சார்ட்டை வச்சு மட்டும்தான், நேற்றோட 12 மணி வரைக்கும் மட்டும்தான். நேற்றுனா நைட்டு, நேற்று நைட்டோட 12 மணி இல்லை, நேற்று நைட்டோட 12 மணி வரைக்கும் தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஆனால் அதிகபட்சம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறது எப்படி சூஸ் பண்ணுவீங்கன்னா, மிஞ்சி போனால் கொஞ்சம் கிட்ட ஒரு 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்துக்குள்ளே இருக்கிறதே ஒரு 5 மணி நேரத்துக்குள்ளே இருக்கிறதே பாருங்கள். ஓகே, நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம இவ்வளோ தூரம் தள்ளிட்டோம். இப்போ எங்கேயுமே அதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம இல்லை. அப்போனா இந்த சார்ட்டை விட்டுருக்கு. ஏன்னா இதில் பேசிக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருந்தால் நம்ம இதிலே ட்ரேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கு அடுத்தது இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வரும். ஏன்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. நீங்கள் கேட்கலாம், ஏற்கனவே சொன்னியப்பா இங்கே மேலே இப்போ வந்து இது கீழே வந்து திரும்பி நீங்கள் மேலே போய்ட்டு இப்படி வந்தால் நீங்கள் வந்து இந்த இடத்துல வைக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்களா திரும்பி ரிட்டனை பார்த்தீங்களா? நான் என்ன சொன்னேன், திரும்பி இவ்வளோ தூரம் வந்து ரிட்டன் ஆகும்னு. ஆனால் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் வந்திருக்கு? இந்த பாயிண்ட்டை தாண்டி இவ்வளோ தூரம் நல்லா கீழே வந்திருக்கு. நல்லா கீழே வந்தால் இப்போ வந்து மேலே ஏறி இப்படியே போகுது. அப்போ இது வந்து நம்ம இப்படி மேலே போய்ட்டு இப்படியே வரும் சில டைம். அப்போ இதெல்லாம் வைக்கக்கூடாது. கரெக்டாக இந்த மாதிரி அக்யூரேட்டாக இருக்கும் பார்த்தீங்களா? ஆனால் இது ஒரு சப்போர்ட்டாக இப்போ வந்து இது ரெசிஸ்டன்ஸாக வச்சுருக்கேன். சப்போர்ட்டாக வைக்கல, ரெசிஸ்டன்ஸாக இப்போதைக்கு வச்சுருக்கேன். ஓகேவா? ரெசிஸ்டன்ஸாக வச்சுருக்கேன். ஆனால் இந்த சார்ட்டில் இப்போதைக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா வந்து இப்படியே போகுது. சார்ட்னா நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கு கரெக்டான சார்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா இப்படி போகும் பார்த்தீங்களா? அதான் சார்ட் கரெக்டாக. இந்த ஒரு கேண்டில் இப்படி போயிட்டு அடுத்த கேண்டிலே இப்படி வரும் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ட்ரேட் பண்ணுறது. அதெல்லாம் வந்து ஈக்குவலாக போகுதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம ட்ரேடிங் பண்ணுறது கஷ்டம். அது பார்த்தீங்களா இது ஃபுல்லாகவே ஈக்குவலாக தான் போயிட்டு இருக்கு. ஒரே லெவலாக போகுது பார்த்தீங்களா? இது ஃபுல்லாகவே ஈக்குவலாக போகுது. இந்த ட்ரேடிங்னா இப்படி போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வருது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்க சார்ட்டை மட்டும் சூஸ் பண்ணி ட்ரேடிங். ஏன்னா பிகினராக இருந்தால் இந்த மாதிரி சார்ட்டை மட்டும் சூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம வந்து எப்படி இந்த இடத்துல வந்து முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ப்ரெடிக்ஷன் தானே பண்ணுறேன், அதனால தான் வாய்ப்பு இருக்கிறதுக்காக மட்டும் இந்த சார்ட் யூஸ். அதேமாதிரி இந்த லைனை தொற்ற உடனே கீழே வந்துருமான்னு கேட்டால் அதுவும் வந்து கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. ஏன்னா திடீர்னு மேலே போகும். ஏன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸில் வந்து முடியலாம். ஏன்னா கேண்டில் வந்து அதோட ப்ரெடிக்ஷனை வச்சு அதுக்கு எப்படி தோணுது அப்படி தான் வந்து ரியாக்ட் பண்ணும். ஆனால் கன்ஃபார்ம் இது வந்து ஒரு முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா, இந்த இடத்துல வந்தால் முடியும் அப்படின்றதுக்கு ஒரு வாய்ப்பு தான். எது ஒரு 50%. இப்போ இந்த லைன் கிட்ட ரீச் ஆயிடுச்சுன்னா அடுத்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் கீழே இல்லை அடுத்த லைனில் வந்து முடியும். ஏன்னா இதில் முன்னாடி அடுத்த லைனில் வந்து அந்த முடியறது இப்போ இந்த இடத்துல நமக்கு முடியுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்போ இதுதான் அதிகமாக வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறது சொல்கிறது இதை வச்சு தான். ஓகேவா? ஏன்னா சில பேர்லாம் சொல்லுவாங்க இப்போ இந்த தாண்டிடுச்சுன்னா மேலே போவோம் அப்படின்றது. ஏன்னா இதை தாண்டினா கூட மேலே போகிறது வாய்ப்பு. அது வந்து நம்ம இதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ண தான் இதோட எக்ஸ்பீரியன்ஸை கண்டுபிடிக்க தான் கேண்டில் வந்து எப்படி மூவ் ஆகுது, இது கிட்ட வந்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்றத கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்போ நான் சொல்லும் போதே உங்களுக்கு ஒன்று சரி இப்போ இது ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து மேலே போகுமா, இல்லை இது கிட்ட ரீச் ஆகிட்டு திரும்பி ஒரு ரெட்டு வந்துச்சு டவுன் வருமானு அப்போல்லாம் நம்ம சொல்ல முடியாது. கரெக்டாக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் அதோட சார்ட்டை புரிஞ்சிக்க முடியும். எப்படி இந்த இடத்துக்கு வந்து ரியாக்ட் பண்ணுதுன்றத கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்போ நம்ம எப்படி வைக்கணுன்னு தான் சொல்லித்தரோம். நானே ஒரு ட்ரேடை எடுத்து காட்டுறேன், உங்களுக்கு டெமோவை எடுத்து காட்டுறேங்களா? ஓகேவா? இப்போ ஒன்று வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம வைக்க முடியாது தெரிஞ்சு போச்சு. இப்போ வேறு சார்ட் நம்ம சூஸ் பண்ணிப்போம். ஓகேவா?
நான் எதுக்கு இந்த சார்ட்டை சூஸ் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு இதேமாதிரி சில சார்ட்டில் போயிட்டு கேட்பீங்க, இந்தமாதிரி இல்லையேப்பா எங்கேயுமே இல்லையே, அப்போ நான் எப்படி வைக்கிறதுன்னு கேட்டால் அந்தமாதிரி சார்ட்டை நீங்கள் விட்டுருங்க. பிகினராக இருந்தால் கன்ஃபார்ம் விட்டுருங்க, இந்த சார்ட்டை விட்டு வேறு சார்ட் போயிடுங்க. ஏன்னா இந்த சார்ட் வந்து தெரிஞ்சவங்களுக்கு ஈஸி, ரொம்ப ஈஸி, கொஞ்சம் பிகினருக்கு கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா? ஏன்னா வந்து ப்ளைனாக கீழே போயிட்டே இருந்துச்சுன்னா அப்போ கீழே ரெட்டு போயிட்டே இருக்குது. அப்போ நம்ம ரெட்டு போடலாம்னா அப்படி போட முடியும், திடீர்னு மேலே போகும். அப்போ அந்த இடத்துல நம்ம ஏன் மேலே போச்சு நம்ம தெரியாது. அதனால தான் சொல்கிறேன். இப்போ இந்த சார்ட் நம்ம சூஸ் பண்ணுவோம். இது ஓகே, ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு ஹரிசாண்டல் லைன் வைக்கிறேன், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வைக்க போகிறேன், ஒரு சப்போர்ட். இப்போ இது வந்து மேலே இவ்வளோ தூரம். இப்போ நீங்கள் இதிலே கூட வைக்கலாம், ஏன் இதிலே வைக்கலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இதிலே வந்து ஒரு இவ்வளோ தூரம் மேலே வந்துச்சு. இப்போ திரும்பி ஒரு 3 ஒரு ரெட்டு தாண்டி 2 கேண்டில் முடிஞ்சு இப்போ கீழே போயிடுச்சு. அப்போ கன்ஃபார்ம் இது கீழே போகுது தான். அப்போ அதனால் இது ஒரு ரெசிஸ்டன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் சொல்கிறேன். ஏன்னா திரும்பி என்ன பண்ணணும், இவ்வளோ தூரம் கீழே போய் திரும்பி இதிலே அடிக்கும், இதிலே அடிச்சு கூட திரும்பி ரிட்டர்ன் பண்ணணும். அதுதான் சொல்லிட்டு இதையே நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ தான் வருது, அப்போ அதை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை வச்சு மட்டும் தான் நம்ம ட்ரேடே பண்ணுறோம். அதனால் இப்போ வந்தாலும் சரி தான், இது முன்னாடி இருந்தாலும் சரி தான், கொஞ்சம் முன்னாடி இருக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே ஒன்று வச்சுருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல எப்படி வந்து முடிஞ்சு இப்போ திரும்பி கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இப்போ ரெசிஸ்டன்ஸ் எது யூஸ் ஆச்சுன்னு கேட்டது பாருங்கள். தெரியுதா? நான் சொன்னது புரியுதா? இந்த இடத்துல முடிஞ்சிச்சு, இந்த இடத்துல முடிஞ்சு இது கீழே போயிட்டு இப்போ மேலே போகுது. அதேமாரி பார்த்தீங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து அதேமாதிரி முடிஞ்சிட்டு கீழே வருது. இதுதான் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இது கேட்டால் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல முடிஞ்சிட்டு இப்போ கீழே போயிடுச்சு. அதேமாதிரி இந்த இடத்துல முடிஞ்சு கீழே போகுது. இதை வச்சு நம்ம ரேட்டிங் யூஸ் பண்ணியிருந்தா கரெக்டாக நம்ம ஜெயிச்சிருக்கலாம். ட்ரேட் எடுக்கிறதுக்கு இதான் ஒரு ஃபஸ்ட்டு ட்ரேடிங்லாம் நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு, ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு, நம்ம ப்ராஃபிட் ஆகிறதுக்கு இதான் ஃபஸ்ட்டு லக்குன்றத விட ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கலாங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேவா? அதுதான் சொல்கிறேன். இதை வந்து கன்ஃபார்ம் 100% இந்த இடத்துல வந்தால் ரீச் ஆகிட்டு கீழே வருமானா அதுவும் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு 80% கன்ஃபார்ம் ஆகிருக்கு, கீழே தான் வருது. சில டைம் என்ன பண்ணணும், அடுத்த ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸில் தான் பட்டு தான் ரிட்டர்ன் ஆகணும்னு ஒன்றும் இல்லை. இது ஒன்றுமே இல்லை, நம்ம தரையில் பாலை போட்டால் ரிட்டன் மேலே வருது பார்த்தீங்கன்னா, அந்தமாதிரி தான். அதேமாதிரி செவுத்து நம்ம சீலிங்கில் பால் அடித்தா கீழே ரிட்டன் வருது பார்த்தீங்கன்னா, அதே தான். எக்ஸாம்பிளாக அதான் பார்க்கணும். இப்போ வந்து இப்போ சப்போர்ட்ன்றது நம்ம தர, ரெசிஸ்டன்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம மேலே இருக்க இது சீலிங் தான். இப்போ மேலே போட்டால் கீழே வந்துடும். பால் மேலே தூக்கி ஃபோர்ஸ் அடித்தாலும் சரி தான், ஸ்லோவாக அடித்தாலும் சரி தான், அந்த செவத்தில் போட்டு ரிட்டன் தான் கீழே தான் வரும். அதேமாதிரி தரையில் போட்டாலும் ரிட்டன் மேலே தான் போகுமே தவிர திரும்பி கீழே நின்றாது. ஓகேவா? அதுக்கு தான் சொல்கிறது. இப்போ நான் வச்சுட்டேன். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாரி இந்த இடத்துல ஒன்று வச்சுருக்கேன், இந்த இடத்துல வந்து நான் சப்போர்ட் ஒன்று வச்சுருக்கேன். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து கீழே வருது, இவ்வளோ தூரம் கீழே வந்துருக்கு. இப்போ இதில் பட்டு ரிட்டன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இப்படி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்த நான் ரெசிஸ்டன்ஸ் நான் வைக்கிறேன் பாருங்களா. ஏன்னா இப்போ அவர் ரொம்ப கீழே வந்துச்சு, சார்ட் வந்து ரொம்ப கீழே வந்துச்சு. இப்போ வந்து இவ்வளோ தூரம் வந்து தான் வந்து கீழே வரணும் வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த இடத்துல இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன எஜ்ஜில் கரெக்டாக இங்கே யூஸ் பண்ணுங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு எஜ்ஜி இருக்குது. அப்போ இதை ஒன்று, ஏன்னா இதிலே பட்டு இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டு மேலே வந்து திடீர்னு இங்கே கூட கீழே போகலாம், இதுக்கப்புறமா கீழே போகலாம். அதுதான் சொல்லிட்டு இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா நம்ம அப்போ போயிட்டு உள்ளே போயிட்டு வைக்க முடியாது, அதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நான் ஒரு 2 ரெசிஸ்டன்ஸ் வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு சப்போர்ட் ஒன்று வைக்கணும், 2. ஏன்னா நம்ம வந்து 1 வச்சுனா நம்மளுக்கு கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் இல்லை, அதனால் நம்ம 2 வச்சுக்கிறோம். ஓகே? இப்போ வந்து ஒரு 2 ரெசிஸ்டன்ஸ் வச்சுங்க, 2 சப்போர்ட் வச்சுங்க. ஓகே? இப்போ நான் 2 ரெசிஸ்டன்ஸ் வச்சுருக்கேன். இப்போ கேண்டில் வந்து கீழே வந்துச்சு. இப்போ நான் அடுத்த சப்போர்ட் 2வது சப்போர்ட் ஒன்று வைக்க போகிறேன். தள்ளி பாருங்கள். அதோட கொஞ்சம் அந்த ஒயிட் லைனுக்கு கரெக்டாக கிட்ட எது இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதான் கிட்ட, மேக்ஸிமம் இதான் கிட்ட இருக்குது. இப்போ நான் 2, இது ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட்டு நான் சொன்னேன்னா. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ என்ன நடக்குது, நான் சொன்ன மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸில் இப்போ இது ஒரு சப்போர்ட்டில் வந்து பட்டுட்டு இப்போ ரிட்டர்ன் க்ரீன் வருது பார்த்தீங்களா. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இப்போ இதை பட்டுட்டு கீழே வருது. நீங்கள் கேட்கலாம், இந்த க்ரீனில் வந்து பட்டு போகலாம். அது வாய்ப்பு நம்ம எதை வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக நம்ம சொல்கிறதுக்கு தான், இதை வந்து சொல்ல முடியாது. இந்த லைனை வச்சு நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் கரெக்டாக, நம்ம ஒரு ப்ரெடிக்ஷனுக்கு கொஞ்சம் இப்போ உயிர் கொடுக்குற மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது கரெக்டாக இருக்குன்றதுக்கு உயிர். ஏன்னா ஒரு வாய்ப்பு இருக்கணும்ல. யாராவது ஒருத்தர் இப்போ வந்து ஒரு எலெக்ஷன் இருக்கிறாங்க, ஸ்கூலில் ஏன்னா ஒரு ஓட்டு எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் யார் அதிகமாக இருக்காங்க அவங்களுக்கு தான் வந்து ஜெயிக்கும். அந்தமாரி தான் இதுவும். இப்போ வந்து திடீர்னு வந்து இந்த லைனில் வந்து முடியறதுக்கு நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க, ஆனால் அந்த லைனில் முடியாமல் கம்மியாக இருந்திருக்கும். ஆனால் அடுத்த லைனில் முடியறதுக்கு இன்னும் நிறைய பேர் கை தூக்கியிருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஓகே? அதனால் இப்போ அடுத்த லைனில் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ அடுத்த லைனில் முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா, எவ்வளோ மேலே போகுது பார்த்தீங்களா. இதுக்கு அடுத்து தான் கரெக்டாக வந்து தெரிஞ்சு போச்சு, மேலே சார்ட் வந்து மேலே தான் போகுதுன்றது நான் அடித்து சொல்லுவேன். மேலே தான் போகும். நீங்களே வேணால் நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்சு கூட காட்டுறேன் பாருங்களா. இப்போ பாருங்கள், இந்த கேண்டில் வந்து அடுத்தது க்ரீன் வரலாம், இல்லை அடுத்த ரெட்டு வரலாம், ஆனால் மேலே போயிடுச்சு. இதுக்கப்புறம் சார்ட் வந்து இப்போ இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு இப்போ திரும்பி மேலே தான் போகும். இதுக்கப்புறம் இப்போ வந்து கேட்கலாம், இப்போ வந்து இப்போ நம்ம வச்சு இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் தாண்டி மேலே போயிடுச்சு. இப்போ வச்சு இந்த சப்போர்ட் ரீச் ஆகிட்டு மேலே போயிடுச்சு. இதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸும் தாண்டிடுச்சு. அந்த நீங்கள் சொல்லலாம், அந்தமாதிரி ரெசிஸ்டன்ஸ் உடச்சிட்டு மேலே போயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸில் கன்ஃபார்ம் இதை வச்சு யூஸ் பண்ணி வரலாம், ஒன்றும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அதான் மேலே போயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம திரும்பி வேறு ரெசிஸ்டன்ஸ் செட் பண்ணணும். ஒரே ரெசிஸ்டன்ஸ் வச்சுட்டோமா, அவ்வளோதான் ரெசிஸ்டன்ஸே வச்சுட்டோம்னு சொல்லிட்டு விடக்கூடாது. இப்போ நம்ம அடுத்து இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சுருக்கோம். ஏன்னா இங்கே ஒரு
எண்டு பாயிண்ட் இருக்குது, முடிஞ்சிட்டு மேலே போயிருக்கு. இது எல்லாமே ஒரு நம்ம ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான். ஏன்னா நம்ம பைனரிக்கு நம்மளுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் யூஸ். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ரீச் ஆகிட்டு, எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜ் கேண்டில் வந்து இவ்வளோ தூரம் ரீச் ஆயிடுச்சு. அந்த எல்லோ லைன் நம்ம வச்ச ரெசிஸ்டன்ஸை தொட்டுட்டு கீழே வந்துச்சு. தொட்டு கீழே வந்துச்சு. இப்போ அடுத்து ரெட்டு வரலாம், க்ரீன் வரலாம். அவன் சொன்ன மாதிரி கீழே வந்துச்சா, இப்போ அதுதான் கண்டுபிடிக்கிறது. இதுதான் இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது, மெயினாக யூஸ் பண்ணுறது அதுதான். இப்போ அடுத்தது இதுக்கப்புறம் மேலே போனாலும் சரி தான். அடுத்து நான் மேலே போவேன். இது கேண்டில் வந்து மேலே போச்சுன்னா கீழே அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வைப்பேன். இல்லை கீழே வருதுன்னா இந்த எல்லாத்தையும் தாண்டி கீழே வருதுன்னா இன்னொன்று கீழே செட் பண்ணுவேன். இது கீழே அப்படியே மாற்றி போயிட்டே இருக்கும். அந்த மேலே கீழே நம்ம இதை மாற்றிக்கணும். 4 மட்டும் யூஸ் பண்ணி மேலே கீழே மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இதுதான் வச்சு நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறது. ஓகேவா? இது நம்ம கரெக்டாக எப்படி ட்ரேடிங் யூஸ் பண்ணலாம், நம்ம ட்ரேடிங் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு முடியறது தெரிஞ்சு போச்சு, மேலே போயிட்டு முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் கீழே வரதுக்கு வாய்ப்பு ஒரு 80% இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு சாட்சி கண்டுபிடிச்சார். இப்போ இதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்களா நான் சொன்ன மாரி போன ஒரு ஃபஸ்ட்டு வச்சேன் பார்த்தீங்களா, அது பார்த்தீங்களா லைனாக கீழே ஈக்குவலாக போயிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் தான் லைட்டாக ஒரு ஃபுல் பேக்கே கொடுக்குது. ஓகேவா? இது வரைக்கும் ஈக்குவலாக போயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி ட்ரேட் பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஏன்னா ஒரு இப்போ ப்ரோவுக்கு வந்து ஒரு அளவுக்கு ட்ரேடிங் தெரிஞ்சவங்களுக்கு வந்து இது வந்து எப்படி வந்து எந்தெந்த கேண்டில் வந்தால் எந்தெந்த மாரி இது யூஸ் பண்ணலான்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு என்னன்னே தெரியாது. ஏன்னா இப்போ இதை வச்சா நம்ம சொல்லலாம் இது மேலே இவ்வளோ தூரம் மேலே வந்துச்சு, இதுக்கப்புறம் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் எப்படி சொல்லணும்? ரெட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, க்ரீன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த மாதிரி கேண்டில் சூஸ் பண்ண, இந்த மாதிரி சார்ட்டை சூஸ் பண்ணாதுன்னு சொன்னதுக்கு ரீசன் இதுதான். ஓகேவா? இப்போ நம்ம வேறு சார்ட்டை வச்சு நான் உங்களுக்கு ட்ரேடிங் இதை வச்சு உங்களுக்கு நான் வேறு எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாமல் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி மட்டும் உங்களுக்கு நான் ட்ரேட் எடுத்து காட்டுறேன். ஒரு 3 ட்ரேட் எடுத்து காட்டுறேன். ஓகே, எத்தனை ஜெயிக்குதுன்னு பார்ப்போம். உங்களுக்காக நான் ஒரு 5 ட்ரேடு, மேக்ஸிமம் 5 ட்ரேடு எடுத்து காட்டுறேங்க. ஓகே, அதில் எத்தனை ஜெயிக்குது எத்தனை தோக்குதுன்றதை நீங்களே பாருங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு. ஆனால் இதை கன்ஃபார்ம் எல்லாமே இந்த ட்ரேடிங்னு வந்தாவே எந்த ட்ரேடிங் இருந்தாலும் சரி இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேவா? இது 2 தான் கன்ஃபார்ம் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக. சில பேர் இது இல்லாமல் கூட யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதை பார்த்து இந்த சார்ட்டை பார்த்து எது சப்போர்ட் எது ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சிச்சுனாலே அந்த லைன் கூட தேவையில்லை. இந்த ஒயிட் லைனே இப்போ இவ்வளோ தூரம் வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் கீழே பார்த்து வாய்ப்பு இருக்குது. இது நம்ம தனியாக போய்ட்டு வைக்க தேவையில்லை. பிகினராக இருக்கிறதால அந்த லைன்லாம் வச்சு நம்ம செக் பண்ணுறதுக்கு சொல்கிறது. ஓகேவா? அதனால தான் சில பேர்லாம் அந்த லைனை வைக்கவே மாட்டாங்க. அவங்க கரெக்டாக தெரிஞ்சு இது ஒரு சப்போர்ட்டு, இதுக்கப்புறம் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு தான் அவங்க ட்ரேடிங் கரெக்டாக பண்ணுறாங்க. நம்ம பிகினராக இருக்கிறதால தான் அந்த லைன்லாம் வச்சு பார்க்கறது. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங் தெரிய அந்த லைன்லாம் வைக்காமல் கூட நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். சார்ட் நல்லா நீங்கள் அதேமாதிரி சார்ட் சூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டு. இதில் சார்ட் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணால் தான் அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு நம்மளுக்கு கரெக்டாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதில் நான் ட்ரேட் பண்ணுறேன். ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். 2 சப்போர்ட்டு 2 ரெசிஸ்டன்ஸ் நம்ம பைனரி பொறுத்து. இது இப்போ நான் வந்து ஒரு சப்போர்ட் வச்சிட்டேன் கீழே. அடுத்தது திரும்பி ஒரு ஹரிசாண்டல் லைன் ஷிஃப்ட் பண்ணிப்போம். ஷிஃப்ட் பண்ணிட்டு சார்ட் வந்து கீழே பார்த்தா வந்துட்டுருக்கு. நான் சொன்னல நம்ம ஏற்கனவே 2 கேண்டில் இருந்துச்சு, இது கீழே பார்த்தா போதும். அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒன்று இது தொட்டேன். இதில் நிறையா ட்ராயிங்ஸ்லாம் நிறையா இருக்கும். நீங்கள் எந்த ட்ராயிங் வேணால் யூஸ் பண்ணலான்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் இருக்குது எல்லாமே இருக்குன்னு எல்லாமே யூஸ் பண்ண முடியாது. இது எப்படி திரும்ப இருக்கும்? எல்லாமே கொடுக்குறாங்க ஒரே நேரத்தில் வந்து 10-20 ஃபுட்டு தராங்கன்னா எல்லா ஃபுட்டு சாப்பிட முடியுமா சொல்லுங்கள்? முடியாது. இல்லை, நம்மளால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அது மட்டும் தான். அந்தமாரி தான் ட்ரேடிங்கும் இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணக்கூடாது. எது எந்தெந்த டைமில் யூஸ் பண்ணணுமோ அந்த டைமில் தான் யூஸ் பண்ணணும். நான் வந்து 2 சப்போர்ட் 2 ரெசிஸ்டன்ஸ் வச்சுட்டேங்க. இப்போ வந்து நான் எப்படி ட்ரேட் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். நம்ம ட்ரேட் ஜெயிக்குதா தோக்குதான்னு மட்டும் பார்ப்பாங்க. இதுக்கப்புறம் இதில் வந்து மார்டினல்னு ஒன்று இருக்கும். ஏன்னா நம்ம எடுத்த ட்ரேட் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இப்போ நான் அடுத்த கேண்டில் வந்து ரெட்டு போகும் நான் கண்டுபிடிச்சேன்னு வச்சுங்க. அது வந்து ரெட்டு போகும் க்ரீன் போயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து ரெட்டு தான் போகும்னு எனக்கு கன்ஃபார்ம் தெரியும். ஏன்னா சில டைம் நான் போனால் கரெக்டாக நம்ம கீழே போகும்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருப்போம். அது கரெக்டாக தான் இருக்கும். சில டைம் நான் போனால் மார்க்கெட் வந்து திடீர்னு சில பேர் திடீர்னு ஒரு செல்லர்ஸ் ஒரு 10 செல்லர்ஸ் திடீர்னு வந்து ஆக்டிவாக இருப்பான். அவங்க வந்து திடீர்னு மார்க்கெட்டை மாற்றி விட்ருவாங்க. நம்ம ரெட்டு போன இடத்துல க்ரீன் போகிறதுக்கு திடீர்னு மாற்றிடும். ஆனால் அடுத்தது வந்து கன்ஃபார்ம் ரெட்டு வந்துடும். இதான் வந்து மார்டினல்னுவாங்க. இதை நான் அடுத்த வீடியோ நம்ம அப்படியே ஒன்று அடுத்த வீடியோ பார்த்துட்டே போகலாம். சரியா? ஏன்னா வந்து எல்லாத்தையும் ஒரே வீடியோ சொன்னால் உங்களுக்கு அப்படியே கச்சமிச்சான் இருக்கும். அதனால் இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் கற்றுங்க. ஓகே, இப்போ வந்து இதில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணி வசதியான விட்டோம், என்ட்ரி விட்டோம். வெயிட் பண்ணி பார்ப்போம் வேறு என்ன என்ட்ரி கிடையாது இதுலேயே. இப்போ இது வந்து நம்ம வச்சு இந்த ஒரு சப்போர்ட்டை தாண்டிச்சு, 2வது சப்போர்ட் ரீச் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அடுத்தது ஒரு கீழே போயிடுவோம் ஒரு சப்போர்ட்டுக்கு. இதிலே இப்போ இந்த எல்லோ லைன் சப்போர்ட்லேயே வந்து மேலே போயிடுச்சுன்னா பரவாயில்ல, இல்லை அடுத்ததுன்னா அடுத்தது வெயிட் பண்ணி பார்ப்போம். ட்ரேடிங்கில் முக்கியமாக ஏற்கனவே சொல்லியிருப்போம், ட்ரேடிங்கில் பொறுமை தான் வந்து நம்மளை வந்து ஜெயிக்க வைக்கும். சும்மா ஏனோ தானே நம்ம ட்ரேட் பண்ண முடியாது வந்துச்சுன்னா. இப்போ இதில் வந்து வாய்ப்பு கம்மியாக இருக்குன்னா இது வரத்துக்கு உங்களுக்கு லேட் ஆகும், நீங்கள் ஒன்றால் வெயிட் பண்ண முடியும்னா அடுத்து வேறு சார்ட்டில் இந்தமாதிரி வாய்ப்பு இருக்கான்னு தேடுங்க.
ஏன்னா ஒரே சார்ட்டில் சில டைம் லேட் ஆகும், திடீர்னு சார்ட் மாறும். அதுக்காக சொன்னேன். இப்போ இதே பாருங்கள், இது வந்து இப்போ நான் சொன்ன மாரி மேலே போகுது. ஆனால் இப்போ நம்ம ட்ரேடிங் இதை யூஸ் பண்ணாமா கரெக்டாக சொல்ல முடியாது. நம்ம அதுக்குன்னு நான் அதுதான் சொன்னேன், உங்களுக்கு சார்ட்டை பார்க்க தான் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும்னு தெரியும். இப்போ எனக்கு பார்த்தா தெரிஞ்சிச்சு இந்த இடத்துல என்ன ரியாக்ட் ஆகுது, எந்த அடுத்தது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த க்ரீன் வந்துச்சு, அடுத்து க்ரீன் வருமானு கேட்டால் அதுக்காக இல்லை. அதுக்கு நீங்கள் சார்ட்டை வந்து தொடர்ந்து டெய்லியும் சார்ட்டை பார்க்க அந்த சார்ட்டே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ ஏன்டா இப்படி கீழே வந்துட்டு ஏன்டா மேலே போகுதுன்றதுக்கு ரீசன் புரிஞ்சிடும். ஏன்னா நான் சொல்லி உங்களுக்கு புரிஞ்சால் அது வந்து நீங்கள் வந்து நான் சொன்னதே நான் வந்து இந்தமாரி வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டுனா அதை வச்சு மட்டும்தான் ட்ரேடிங்கே பண்ணுவீங்க. அதுக்கு தான் சொல்கிறது. இப்போ நான் ஒரு மேலே ஒன்று போட்டுங்க, க்ரீன் கேண்டில் போட்டுங்க. இப்போ ஜெயிக்குதா தோக்குதான்னு பார்ப்போம். உங்களுக்காக நான் 5 ட்ரேட் எடுக்கிறேன்னு இருக்கேன். 5ல் எத்தனை ஜெயிக்குதுன்னு பார்ப்போம். வாங்க, ஒரு $50. இது நான் டெமோ தான் போகிறேன் உங்களுக்காக. காட்டுறேன், டெமோ தான் வச்சுருக்கேன். ஏன்னா நான் எப்பவுமே வந்து சொல்லி தரும்போது டெமோ தான். ஏன்னா வந்து லைவாக ட்ரேட் பண்ணும்போது நம்ம வந்து கரெக்டாக அந்த சப்போர்ட் டிஸ்டன்ஸ் நம்ம இது அப்புறம் சில விஷயம்லாம் வச்சு நம்ம பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணுவோம். அவங்க சொல்லி தரும்போது நான் வந்து லைவில் பண்ணால் என் அமௌண்ட் காலி ஆகிடும். அதுதான் சொல்கிறேன். ஏன்னா தோத்தாலும் சரி ஜெயித்தாலும் சரி எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. லைவில் நான் ஜெயிக்கணும், அது மட்டும்தான். ஏன்னா நீங்கள் லைவில் தோற்று ஜெயிச்சாலும் வேஸ்ட் தான். ஏன்னா ஜெயிச்சு திரும்பி தோற்றுறீங்கன்னா அந்த அமௌண்ட் போய் ஜெயிச்சது. திரும்பி ஜெயிச்சு தோற்றுட்டே தான் அது வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடையாது. ஜெயிச்சிட்டே இருக்கணும் ஒரு லெவலில். ஒரு வாட்டி தோற்றா 4-5 வாட்டி தோற்றுட்டு 4-5 வாட்டி ஜெயிச்சா அது வந்து என்ன ப்ராஃபிட் சொல்லுங்கள்? உங்களோட கேபிட்டல் அப்படியே தான் இருக்குமே தவிர ஜெயிக்காது. அதுக்கு தான் சொல்கிறேன். இதுவே நான் அர்ஜென்ட்டாக தான் எடுத்துட்டேன், ஏதோ வந்துச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். சரி, இதுவே பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இது நம்ம நஷ்டம். 5ல் 1 காலி. ஓகே, 4 எது மெஜாரிட்டியாக வருதுன்னு பார்ப்போம். இது கொஞ்சம் ஓகேன்னு நினைக்கிறேன். இது ஓகே, இது யூஸ் பண்ணலாம் கரெக்டாக. டைம் ஆச்சு, 34 நிமிஷம் ஆயிடுச்சா? அவன் சப்போர்ட் வச்சுருக்கான். நீங்கள் நான் ட்ரேட் பண்ணுறது கூட பார்த்து கூட நீங்கள் வந்து நான் பண்ணுறத நீங்கள் புரிஞ்சு கூட நீங்கள் ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அதான் சொல்லுவேன். ஏன்னா சில பேர் வந்து ஒருத்தவங்க வந்து பண்ணுறது, ஏன்னா ஒரு தெரியாதவங்க ஒருத்தவங்க பண்ணுறதை பார்த்து அவங்க எப்படிலாம் பண்ணுறாங்க, அவங்க ப்ரைனை வச்சு யோசிச்சு எப்படி ஏன் இந்த இடத்துல ட்ரேடிங் பண்ணிருப்பாங்க, ஏன் இந்த இடத்துல க்ரீன் போகும், ஏன் இந்த இடத்துல ரெட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சாலே அது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகேவா? ஏன்னா நான் சொல்லி கொடுத்தா கூட தெரியாது, நீங்கள் அதை கஷ்டப்பட்டு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, யாருமே உங்களுக்கு கஷ்டமே தெரியாது. அதுக்கு தான் சொல்கிறேன். சரி, இப்போ வாங்க ட்ரேட் எடுப்போம். வெயிட் பண்ணி என்ன ரியாக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம் சார்ட்டில். கரெக்டாக வச்சுனா நான் 3 தான் வச்சுருக்கேன். ஏன்னா அதிகமாக பைக்ஸ் டைம் ஆகும், அதனால் கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஓகே, போன ட்ரேட் தோற்றுட்டேன். இப்போ அடுத்தது நான் ஜெயிக்கணும்னா தோக்கணும்னு தான் மெயின் ரீசன். இப்போ நான் திரும்பி ஒரு அப்பு வச்சுருக்கேன். என்ன நடக்குதுன்ட்டு பார்ப்போம். வெயிட். ஏன்னா இது ஓடிசி. ஏன்னா ஓடிசினாவே எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் லைவில் ட்ரேட் பண்ணுங்கள். ஓடிசியில் வந்து ட்ரேட் பண்ணதை அவாய்ட் பண்ணுறீங்க. ஏன்னா ஓடிசி வந்து இப்போ பார்த்தீங்களா, க்ரீன் போகுது, திரும்பி ரெட்டு வருது, திரும்பி க்ரீன் போகுது, திரும்பி இப்போ கொஞ்ச நேரம் க்ரீன் போகும், திடீர்னு ரெட்டு வரும். அதுதான் சொல்கிறேன். ஏன்னா வந்து திடீர்னு வந்து நம்மளுக்கு வந்து கடைசி இந்த 1 செகண்ட் வர வரைக்கும் நம்மளுக்கு வந்து க்ரீனில் இருக்குன்னு அவசியம் இல்லை. அந்த 1 செகண்டில் மேலே இருந்துச்சு, நம்ம லைனை விட்டு மேலே போச்சுன்னா ஜெயிச்சிட்டோம். அதுக்கு தான். ஆனால் இது என்ன பண்ணால் அந்த கடைசி வரைக்கும் நம்மளுக்கு வந்து மேலே இருந்துட்டு அந்த 2 செகண்ட் வரைக்கும் மேலே இருந்துட்டு திடீர்னு நம்ம போட்டது கீழே வந்துச்சுனாலும் தோத்துட்டு இருந்தோம். அதுக்காக தான் சொல்லி. ஏன்னா லைவ் வந்து அப்படி இருக்காது. ஒரு லெவல் க்ரீனாக போச்சுன்னா ஒரு லெவலில் தான் க்ரீனாகவே இருந்தது, திடீர்னு கீழே ரெட்டு வராது. ஏன்னா அந்த லாஸ்ட் 1 செகண்டில் வந்து ஏன்னா மேக்ஸிமம் எதில் இருக்கோ அதுதான் கன்ஃபார்ம் ஜெயிக்கும். திடீர்னு வராது. பார்த்தீங்களா, இது வரைக்கும் மேலே இருந்துட்டு திடீர்னு மேலே வந்து இப்போ வந்து நம்ம கடைசி ஓடிச்சு பார்த்தீங்களா, கடைசி 1 செகண்டில் மேலே க்ரீன் போயிடுச்சு. மேலேருந்து க்ரீன்லேருந்து கடைசி 1 செகண்டில் எவ்வளோ கீழே வந்துச்சு பார்த்தீங்களா. ஏன்னா இந்த என்ட்ரி நம்ம ஜெயிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த என்ட்ரி ஜெயிச்சிட்டோம். நீங்கள் பாருங்கள், ஜெயிச்சிட்டோம் $93+. ஓகே, இதான் சொல்லுது. ஏன்னா லைவுக்கும் ஓடிஸ்க்கு பெரிய வித்தியாசமே தான். ஏன்னா ஓடிஸில் நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணாலும் அது திடீர்னு மாறிச்சுன்னா நம்மளுக்கு நம்ம தோற்றுருவோம். அதான் லைவில் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அது மண்டே டு ஃப்ரைடே மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, சாட்டர்டே சண்டே வேணாம். நீங்கள் வந்து ஓடிசியே வந்து ட்ரேட் பண்ணுறவனா இருந்தாலும் மண்டே டு ஃப்ரைடேவே ட்ரேட் பண்ணுங்கள். ஓடிசியும் சரி லைவும் சரி. உங்களுக்கு ஓடிஸில் வந்து எனக்கு பயம்லாம் ரிஸ்க்லாம் வந்து எடுக்க எனக்கு ரொம்ப தைரியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா
ஓடிஸில் ட்ரேட் பண்ணுங்கள், இல்லை எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக இருக்கணும், நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டு நம்ம எடுக்கிற ட்ரேட் கரெக்டாக ஜெயிக்குதான்றதுக்கு லைவில் ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, ஆனால் நான் என் ப்ரிஃபரன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு லைவ் தான். பிகினராக இருந்தால் கன்ஃபார்ம் லைவே ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு 2-3 வருஷம் 4-5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் லைவில் நம்ம வந்து வச்சாலே ஜெயிச்சிருன்னு கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஓடிஸ்க்கு வாங்க. ஓகே, ஒரு 4ல் இப்போ 5ல் வந்து 1 தோற்றுருக்கேன், 1 ஜெயிச்சிட்டேன். இப்போ அடுத்தது வேறு ஓடிசி. நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்தாலும் அடுத்து வேறு சார்ட் போயிடுங்க. ஏன்னா கன்ஃபார்ம் வந்து ஏன்னா சில பேருக்கு வந்து நம்ம ஜெயிச்சிட்டோமே அப்படின்ற ஒரு ஆசையில் வந்து அடுத்தது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிச்சு கீழே தான் வரும்னு நம்மளுக்கு லைட்டாக தெரிஞ்சுன்னா அது போடாதீங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, ஆனால் அப்படி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து தோக்கத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, அந்த இடத்துல ஜெயிக்கும் மேலே போகுமா கீழே போகுமா நம்ம வந்து ரொம்ப பார்த்துக்க மாட்டோம். ஏதோ ஜெயிச்சிருச்சு அப்போ அடுத்து ஜெயிச்சிடும் நம்பிக்கையில் போட்டோன்னா அது நீங்கள் டபுளாக கூட சில பேர் டபுளாக போடும். நம்மளுக்கு தான் தெரிஞ்சிச்சு பழகுது அப்படின்னு டபுளாக போட்டோன்னா அது தோற்றுருச்சுன்னு வச்சுங்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம ஜெயிச்ச ப்ராஃபிட்டும் போயிடும். அதுக்கு சொல்ல வேறு சார்ட் மாறிட்டே இருங்க, திடீர்னு மாறிட்டே இருங்க. ஒரு ட்ரேட் ஜெயிச்சிச்சா தோற்றாலும் சரி தான், தோற்றா வந்து ஏன் தோற்றுன்னு தெரிஞ்சுட்டேன். நீங்கள் வச்சது கரெக்டான என்ட்ரின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் மார்டின் எடுக்கலாம். இல்லை மார்டின் அந்த இடத்துல நீங்கள் வச்சு லைட்டாக டவுட்டாக இருக்குன்னா மார்டின் எடுக்க தேவை. அதெல்லாம் அடுத்து மார்டினெல்லாம் என்னென்னு அடுத்த வீலாம் தெளிவாக சொல்லுவேன். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது. 1 ஜெயிச்சிருக்கேன், வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியலை, யோசிக்கணும். இப்போ ரெட்டில் தான் இருக்குது பார்த்திங்களா. திடீர்னு கீழே போகுது, திடீர்னு மேலே போகுது. எது வேணால் நடக்கலாம், ஓடிஸில் எது வேணால் நடக்கலாம். இது நம்ம தோற்றுட்டோம், அவ்வளோதான். 2 தோற்றுட்டோம், 1 ஜெயிச்சிருக்கோம். இன்னும் 3 வாய்ப்பு இருக்குது. இதில் எது நம்ம ஜெயிக்க போகிறது எதுன்றது இப்போ தான் தெரிய போகுது. இது கன்ஃபார்ம் ஜெயிக்கணும் அடிச்சு சொல்லுவேன். இது கன்ஃபார்ம் ஜெயிக்கும். வந்து திடீர்னு மாறாமல் இருந்துச்சுனாலே நான் கன்ஃபார்ம் ஜெயிச்சிடுவேன். லாஸ்ட் 1 செகண்ட் வரைக்கும் க்ரீன்லேயே இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு தான். 95% நான் கன்ஃபார்ம் ஜெயிச்சிடுவேன் இந்த ட்ரேடு. எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் உங்களுக்கு, கடைசி செகண்டில் சொல்ல ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். இது வரைக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா எவ்வளோ மேலே போயிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இது லைவாக இருந்தால் கன்ஃபார்ம் நான் அடித்து 100% கூட சொல்லலாம் இந்த ட்ரேட் ஜெயிச்சிருவேன்ட்டு. ஆனால் ஓடிசின்றதால தான் 90%, 95% சொல்கிறேன். ஓகே, கன்ஃபார்ம் ஜெயிச்சிருவேன், கவலையப்படத்தால. இது வந்து நான் தவறி அப்படியே வந்து ஏதோ ஒன்று ரீசனில் தோற்றுறேன்னு வச்சுக்கேன், அது வந்து மார்க்கெட்டோட இதுவில் தான் தோற்றுருப்பேன். ஓடிசின்றதுக்காக தான் தோற்றுருப்பேன். ஆனால் இதுக்கு தோக்கிறது வாய்ப்பு இல்லை. ஒரு லைட்டாக ஏன்னா வந்து 99% ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. லைட்டாக கடைசி 1 செகண்டில் அந்த 1 செகண்டில் கீழே வந்துச்சுனாலும் தோற்றுறது தானே. அதுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா எதுவுமே வந்து ரொம்ப இது வரும் பார்த்திங்கன்னா. ஜெயிச்சிட்டேன் நான் ஃபஸ்ட்டு 50 செகண்டில் சொன்னால் நான் ஜெயிச்சிருவேன்றதுக்கு ஜெயிச்சிட்டேன். 2 தோற்றுருக்கு, 2 ஜெயிச்சிட்டேன். ஏன்னா ஒன்று நான் அவசரப்பட்டு எடுத்தால் இன்னொன்று அதேமாதிரி நான் கொஞ்சம் கவனிக்கலாம். வந்தோடனே அது நல்லா இருந்துச்சு, மார்க்கெட் நல்லா இருந்துச்சுன்னு போட்டேன். அதுவும் கொஞ்சம் போயிடுச்சு. இப்போ இதிலே இன்னொரு ட்ரேட் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்க மாரி எனக்கு தெரியுது. ட்ரை பண்ணுவோமா? சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இது எனக்கு தெரியும், இந்த சார்ட்டை பற்றி தெரிஞ்சிச்சு, இது வந்து வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் நான் வந்து அடுத்த ட்ரேடு இதில் எடுக்கிறேன். உங்களுக்கு இதை பற்றி அடுத்த ட்ரேடு வந்து தெரியாது, அனலைஸ்லாம் பண்ணலை விடுங்க, அப்படின்னா நீங்கள் இந்த சார்ட்டை விட்டு வேறு சார்ட் போயிடுங்க. இதே வந்து ஏன்னா எப்படி வேணால் மாறலாம், அதுக்கு தான் சொல்கிறேன். வெயிட் அண்ட் சி. இன்னொரு லைன் ஹரிசாண்டல் வச்சுப்பேன். ஏன்னா 2 ரெசிஸ்டன்ஸ் தான் வச்சுருந்தோம், அது ரெசிஸ்டன்ஸ் வந்து தாண்டி போயிடுச்சு. வெயிட் பண்ணு, அந்த ரெசிஸ்டன்ஸ் ரீச் ஆகிடுச்சு அப்படி உடனே நினச்சி இங்கே ரெட்டு போடாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி சார்ட்டை கொஞ்சம் அதுக்கு தான் சொன்னேன், சார்ட்டை புரிஞ்சிக்க ஃபஸ்ட்டு. சார்ட்டை புரிஞ்சிக்கிட்டு டெமோலேயே ட்ரேட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அந்த சார்ட் ஏன் அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸில் வந்துட்டு ஏன் வந்து கீழே வருது, ஏன்னா கன்ஃபார்ம் கீழே வரது வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து வாய்ப்பு இருக்குதுக்காக தான் சொல்லுவாங்க. கன்ஃபார்ம் கீழே வருது நம்ம சொல்ல முடியாது. அது கன்ஃபார்ம் கீழே வருது, அது உங்களோட ப்ராக்டிஸ் வச்சு மட்டும் தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இது நான் வந்து ஒரு முடியும், இதை வச்சா வந்து முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் சொல்கிறேன் இதை. ஓகே, இப்போ நான் இதில் ஒரு ட்ரேட் எடுக்கலான்னு இருக்கேன். வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். வீடியோ கொஞ்சம் பெருசாக போகணும்னு நினைக்கிறேன், நான் ஸ்பீடே பண்ணிடுறேன். ரெண்டு தோற்றுருக்கோம் இங்கே பார்த்துங்க. 1 ஜெயிச்சிருக்கோம், 1 தோற்றுருக்கோம். அதுமாதிரி 1 ஜெயிச்சிருக்கோம், 1 தோற்றுருக்கோம். அடுத்து என்ன நடக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சார்ட் வேண்டாம், கடைசி நேரத்தில் சார்ட் வந்து ட்விஸ்ட்.
வேறு சார்ட் ட்ரை பண்ணுமா? நல்லா இதுவும் கொஞ்சம் ட்விஸ்ட் அடிக்குது. சார்ட் கொஞ்சம் அதுதான் சொன்னால் சார்ட் நல்லா தேடுங்க. தேடி உங்களுக்கு கரெக்டான சார்ட் கிடச்ச உடனே நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ ஏதோ ஒரு சார்ட்டு தொட்டோமே அப்படிலாம் ட்ரேட் பண்ணாதீங்க. பர்சன்டேஜ் பாருங்கள், 80 கம்மியாக இருந்தால் போகாதீங்க. ஏன்னா வந்து 80 கம்மியாக போனால் ரிஸ்க் அதிகம். அதேமாதிரி 90க்கு மேலே போனால் ரிஸ்க் அதிகம். நான் அது எப்படி வேணால் மாறலாம் என்ன சொல்லுவேன். அதே நீங்கள் கம்மியாக ரிஸ்க் அதிகம்னு சொன்னால் நம்ம ப்ராஃபிட்டும் கம்மியாக வரும், ரிஸ்க்கும் எப்படி வேணால் மாறலாம். ஏன்னா ப்ராஃபிட் நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறதே வந்து ப்ராஃபிட்டுக்காக தான் எடுக்கணுமே. அதுலேயே வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டே வராமல் ட்ரேட் எடுத்து என்ன பண்ணுறது, கம்மியான ப்ராஃபிட் நம்ம ட்ரேட் பண்ணால் வேஸ்ட்டு தானே. அதுதான் சொன்னேன். இது ஒரு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் 4 எடுத்துங்க. அதுக்கப்புறம் ட்ரேடிங்குள்ளே ஹரிசான் லைனாக கரெக்டாக வைங்க, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில். அதே இன்னொன்று சொல்ல மாட்டேன். இப்போ நான் வந்து இந்த இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டுருப்பேன், இந்தமாரி முடிஞ்சு இந்த எஜ்ஜில் தான் வந்து நீங்கள் லைனை வைக்கணுன்ட்டு. அதேமாரி இப்போ ஏன் வந்து நான் இந்த இடத்துல வந்து ஒரு லைன் வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நீங்களே பாருங்களேன். அதை நீங்களே உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா, இந்த லைனோட லென்த்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி இருந்து இவ்வளோ கீழே போயிருக்கு. அப்போ இதிலே தெரியுது பாருங்கள் எவ்வளோ தூரம், இந்த சார்ட்டுக்கு லென்த்துக்கே எவ்வளோ தூரம் இருக்குது பார்த்தீங்களா. அதனால தான் வந்து இங்கே ஒரு சப்போர்ட்டை வச்சுருக்கேன். அதேமாதிரி அடுத்த சப்போர்ட் இதோட லைன் கீழே வச்சுருக்கேன். ஏன்னா இது கிட்ட வந்து ரீச் ஆகிட்டு இதில் முடியாது. சில டைம் இதிலே முடிஞ்சு மேலே போடுவேன், சில டைம் வந்து இது கிட்ட வந்து ரீச் ஆகிட்டு மேலே போகும். ஏன்னா இது ரெண்டுமே வந்து அதோட, ஏன்னா நம்ம லைன் வச்சு இந்த லைன்லேயே முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வர முடியாது. அதான் ஒரு 4வது ட்ரேட் எடுக்கலாம். வெயிட் பண்ணுறோம். அடுத்த ட்ரேட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. நான் சொன்னதான், இந்தமாதிரி லைன் ரொம்ப லென்த்தாக இருந்தால் கூட அது ஒரு சப்போர்ட்டாக கூட யூஸ் பண்ணிங்க, இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸாக கூட யூஸ் பண்ணிங்க. கீழேருந்து பார்த்தா அது ஒரு ரெசிஸ்டன்ஸ், மேலேருந்து பார்த்தா அது சப்போர்ட். ஓகேவா? இந்த லைன் இப்படி இருந்தால் இது இப்போ கீழேருந்து சார்ட் இப்படி மேலே வருதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக யூஸ் ஆகும். இல்லை இது தாண்டிடுச்சுன்னா அடுத்து இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக யூஸ் ஆகும். இல்லை சார்ட்டு கீழேருந்து இப்படி வருது, மேலேருந்து கீழே வருதுன்னா அப்போ இது ஃபஸ்ட்டு சப்போர்ட், இது செகண்ட் சப்போர்ட், அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி. ஓகே, வந்து உங்களுக்கு இன்னொரு ட்ரேட் எடுத்து காட்டுறேன். 2 ஜெயிச்சிருக்கோம், 2 தோற்றுருக்கோம். ஏற்கனவே சொல்லிருக்கோம் எது ஜெயிக்குது, 2 தோற்றுருக்கோம், 2 ஜெயிச்சிருக்கோம். இதில் எது ஜெயிக்குதோ அதான். ஓகே, நான் ரொம்ப 5 ட்ரேட் எடுக்கலாம் பார்த்தேன், ரொம்ப நேரம் ஆகிடுச்சு இருக்குல்ல. அதனால் வெயிட் பண்ணுவோம் நான் நடக்கிறேன். இதில் ஜெயிச்சா நம்ம வந்து இந்த என்னோடய லெவலை பார்த்தேன். ஓகே, ஆனால் இப்போ நான் வந்து நீங்கள் சொல்கிறீடா இதை வச்சு நம்ம ட்ரேட் எடுக்க முடியுமே அப்படின்னு நீங்கள் நம்பணும். அதுக்காக தான் உங்களை ட்ரேட் எடுத்து காட்டுறேன். அது நீங்கள் பார்க்க தான் உங்களால் எடுக்கணும். இப்போ என்னால் எடுக்க முடியுதுன்னா நீங்கள் எடுத்துருவீங்கன்னு கேட்டால் அது நான் கன்ஃபார்ம் எடுப்பேன். நீங்கள் அதை பார்த்து புரிஞ்சுக்கலாம். வெயிட் பண்ணுவோம். இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தெரிஞ்சு போச்சு, இது டவுன் தான் போகும். இது கன்ஃபார்ம் ஜெயிக்கும், ஜெயிக்கும்னு தெரிஞ்சு போச்சு. 2 தான். ஆனால் ஓடிசி லைட்டாக பயம் இருக்கும். ஏன்னா வந்து திடீர்னு மாறும், திடீர்னு மேலே போகணும்னு சொல்லிட்டுருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இது கன்ஃபார்ம் ரேட்டு தான் போட்டு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது தோற்றா நான் மார்டினல் எடுத்துப்பேன். மார்டினல் ஐயோ $1 வச்சுட்டேனா? சரி விடுங்க, டெமோ தானே. $2 நான் தோற்றாலும் $2 எடுத்துப்பேன். ஏன்னா இது ஓடிசின்னு அதுக்காக தான் சொன்னேன். ஓடிசி எப்படி நான் மாறல, எனக்கு ரீசன் தான். பார்த்தீங்கன்னா 3 மாறிடுச்சு. நான் அடுத்த ட்ரேட் வச்சுருக்கேன். ஏன்னா அது கன்ஃபார்ம் ஜெயிக்கும். என்னோடய ப்ரெடிக்ஷனுக்கு அது கன்ஃபார்ம் ஜெயிச்சிருக்கணும். ஆனால் அது வந்து திடீர்னு மாறும்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த இடம் தான் அந்த இடம். திடீர்னு மாறும்னு சொன்னது தான் இந்த க்ரீன் கன்ஃபார்ம். இது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ரெட்டு கன்ஃபார்ம் ஜெயிக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு.
இப்போ நான் $2 போட்டிருக்கேன். போன வாட்டி $1 போட்டேன். பார்த்தீங்களா, $1 போட்டால் நஷ்டமாயிடுச்சு. இப்போ இது வந்து ஜெயிச்சா நான் போன வாட்டி போட்டுட்டேன், திரும்பி நான் சேர்த்து கொண்டு வந்துட்டேன். போன வாட்டி விட்ட $1 சம்பாதிச்சிட்டேன், அடுத்து ஒரு ட்ரேடு போட்டு இன்னொரு ஜெயிச்சிட்டேன். ஏன்னா இது வந்து தோற்ற கணக்கில் வராது, சரியா? அதுக்கு தான் சொன்னேன். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த இடத்துல கன்ஃபார்ம் கீழே தான் போகும். அது வந்து திடீர்னு வந்து மார்க்கெட்டோட சின்ன ரிவர்சலில் வந்து மேலே போயிடுச்சு, அடுத்து கீழே தான் போன்றதுக்கு பிரச்சனை இதான் மார்டினல்வாங்க. நான் மார்டினல் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ரொம்ப டைம் ஆகிடுச்சு இருக்கல. இந்த கேண்டலோட நம்ம ஜெயிச்சிட்டு அதுக்கப்புறமே விட்டுருவோம். ஓகே, மெஜாரிட்டி நம்ம ஜெயிச்சது அதிகம். நீங்கள் கேட்கலாம், பொண்ணு தோற்றுட்டு அது தோற்றுல, அது வந்து மார்டினல், அது நம்ம தோற்றதை ரிவர்ஸை கொண்டு வந்துட்டோம். ஓகே, ஏன்னா நான் ப்ரிடிக்ட் பண்ணது கரெக்டு. அது அடுத்த தோற்று இந்த மாதிரி திடீர்னு மானதுன்னு அது அடுத்த ரெண்டு போகும் வாய்ப்பு தான். அதுதான் இதை வச்சு நீங்கள் வந்து ட்ரேடிங்க்கு வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணிக்கோ. ஓகே, எப்படி முடியும் எப்படி கண்டுபிடிக்கணும், அதுதான் இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்க. ஓகே, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. ஓகே, உங்களுக்கு ஏன்னா இதில் டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க கமெண்ட்டில். இல்லை வேறு இதில் பைனரி ஆப்ஷனை பற்றி என்ன டவுட்னா கமெண்ட்டில் கேட்குறாங்க, நான் கன்ஃபார்ம் உங்களுக்கு மெசேஜாக பண்ணுறேன். இல்லைனா வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி இந்த இன்கம் டேக்ஸ் ஒரு ப்ரூக் இருந்தால் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு வீடியோ இருக்கும். சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணால் புரிய முடியாது. அதனால தான் ஒரு வீடியோ போட்டு அவருக்கு புரிய வச்சாச்சு. அதுக்கு ரெஸ்பான்ஸ் நல்லாவே கிடச்சி. அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய், டாடா.